தினமும் ஒரு சோழலோடு அனைவருக்குள்ளே இருந்தும் நான் என்ற கொள்கையை எப்படி எல்லாம் முழுமையா வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு புத்தமகா புருஷரு ஒரு நாட்டுக்கு தன்னுடைய பயண வழியில செல்லும் பொழுதெல்லாம் 3 கருங்கற்களை எடுத்துக்கிட்டு சென்றாராங்க. ஆனா ஒவ்வொரு ஊருக்குள்ள செல்லும் பொழுதும் ஒவ்வொரு கல்லையும் அந்த ஊர்ல பதிக்கணும்னு நினைச்சாராங்க. முதல் ஊருக்கு செல்லும் பொழுது அந்த கல்லுடைய மகத்துவம் எப்படி இருக்குங்கிறதுக்காக முதல்ல அந்த ஊர்ல கல்லை பதிய வச்சாராங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கோ அந்த கல்லுடைய மகத்துவம் தெரியலையாங்க. மறுபடியும் அடுத்த ஊருக்கு பயணிக்கும் பொழுது அவர் கையில் எதுப்போ இருப்பது மாபெரும் பொக்கிஷன் நினைச்ச மக்களுக்கு அது என்னவென்று கூட கணிக்கவே இல்லையாங்க. முழுமையா அங்கேயே பதிக்கட்டும்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்போதிலிருந்து அந்த அரசருக்கும் சரி அந்த நாட்டு மக்களுக்கும் சரிங்க, முழுமையான ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துறாங்க. இந்த பொக்கிஷன் யார் ஒருவருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு மட்டும் அந்த பொக்கிஷன் கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த புத்தமகா புருஷரு அந்த கல்லை அங்கேயே பதிச்சுட்டாராங்க. மீதி இருக்கிற 2 ஊர்களுக்கு பயணிக்கும் பொழுதும் இதே பொக்கிஷக்கல்ல எப்படி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்க ஆறாவரப்படுத்தப்பட்ட ஒரு சிறு விஷயங்களை ஏற்படுத்தப்பட்டதாங்க. அதாவது தனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் தான் மட்டும் வச்சுக்கணும்னு நினைச்சாங்களாங்க. அப்படி இருந்தாலும் அந்த கல்லுடைய அருமை அந்த உலகிற்கும் சரி அந்த ஊருக்கும் முழுமையா தெரியாதுங்கிறதுக்கு அங்க ஒரு புது பதிப்பினையை செய்ய ஆரம்பிச்சாராங்க. இந்த கல்லின் மகத்துவம் 2 மடங்காகும், 2ங்கிறது 100 மடங்காகும். இது எப்படி யார் ஒருவர் பயன்படுத்துகின்றாரோ அவர் கையில் இருப்பதை பொறுத்துன்னு அந்த இடத்துல அந்த கல்லையே மீண்டும் பதிய வைக்கும்போது அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஆறாவரத்திலிருந்து பேரமைதி அடைஞ்சாங்களாங்க. இப்போதான் தெரிஞ்சது அந்த கல்லின் மகத்துவம் எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு. அனைவருமே ஒருமித்து ஒரு குரல் கொடுத்தாங்களாங்க. தன்னிடம் இருப்பது ஒன்றுதான், அதே போல இது அனைவருக்கும் இந்த உலகிற்கும் பயன்படணுங்கிறத அவங்க புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே ஏற்பட்ட பேரமைதியில அந்த கல் முழுமையா பதிஞ்சு அந்த ஊர் மக்களுக்கே பயன்பட்டுதாங்க. மறுபடியும் 3வது ஊருக்கு பயணம் பட்டாராங்க. இப்பதாங்க அந்த பயண வழியிலேயே அவர் பயணத்திலூடே செல்லும் பொழுது அருகில் இருந்த ஒரு சிறுவன் கேட்டானாங்க, இப்பொழுதும் இந்த கல்லை நீங்க பதிப்பிடும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற செல்வங்கள் ஏதாச்சும் குறையுமான்னு கேட்டானாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யார் ஒருவன் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு முழுமையாய் தானம் செய்கின்றானோ அப்பொழுது அவனிடம் இருப்பதும் 3 மடங்காகும்னு சொன்னாராங்க. இந்த வார்த்தையை அந்த சிறுவன் எடுத்துக்கொண்டு 3 ஊர்களுக்கு பயணித்த தன்னுடைய புத்தமகா புருஷருக்கு அந்த கல்லை பதிக்கணும்னு ஆசைப்பட்டானாங்க. ஏன்னா இதை விட ஒரு மத்தாம்பூத்த புருஷரு இது உலகத்துல இருக்க மாட்டாரு, இவரிடம் இருப்பது இவ்வுலகம் அல்ல இப்பிரபஞ்சத்திற்கே முழுமையா பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த பிரபஞ்ச கல்லை அவரிடமே கொடுத்து அவர் தான் இந்த உலகத்தின் முழு ஆசனவாதினும் சொல்லி முடிச்சாராங்க. இருப்பினும் தனக்குள் இருப்பதை இவ்வுலகமே தண்ணீர் உகந்து பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களிடம் நான் இருந்து இதை வியக்கச் செய்கின்றேன் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்குள் நானே குருவாய் உருவாய் மறுவாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஒவ்வொருவருக்குள்ளிருந்து ஆசீர்வதிப்பாராங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.